Hi friends, this video is sponsored by EduQuest, which is an educational platform that offers comprehensive training across various fields. Now we shall move on to the sponsored video followed by our video. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Friends, இப்போ நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ லூப்பிங்கில் 4 டைப்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப், சரிங்களா? அதுக்கப்புறம் வைல் லூப், அதுக்கப்புறம் ஃபார் லூப், அதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப். ஓகேங்களா? ஸோ இந்த 4 லூப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டூ வைல் லூப்பை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டூ, அதுக்கப்புறம் ஸோ டூ போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் காலி பிரேஸ், க்ளோசிங் காலி பிரேஸ், இதுக்கப்புறம் ஒயில். ஒயிலுக்குள்ளே என்ன பண்ணோம், நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன், அப்புறம் இதில் ஒரு செமிகோலன். இந்த டூ, ஓப்பன் காலி பிரேஸ், க்ளோசிங் காலி பிரேஸ், ஒயில், அப்புறம் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செமிகோலன். இதுதான் வந்துட்டு டூ ஒயிலோட சின்டெக்ஸ், லூப்போட சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு system.out.println போட்டுட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஒரு அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே வேரியபிள் ஐ கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்றத நாம தான் கொடுக்கணும். ஸோ இன்ட் ஐ ஈக்குவல் டு நான் வந்துட்டு இப்போதைக்கு 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆகும்போது 0ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஒயிலுக்குள்ளே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு எப்போ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், நம்மளுக்கு லெஸ் தேன் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ ஐயோட வேல்யூ 0, டூவில் வந்துட்டு என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 0 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் அடுத்தது ஒயிலோட கண்டிஷன் செக் பண்ணும். 0 லெஸ் தென் 5ஆ? ஆமாம். ஸோ மறுபடியும் அங்கே டூ போகும். அப்போது மறுபடியும் பிரிண்ட் ஆகும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும், இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போது 0 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஐயோட வேல்யூ 1 ஆகும். மறுபடியும் இல்லை, இதை செக் பண்ணது கண்டிஷன் 1 லெஸ் தேன் 5ஆ? ஆமாம். ஸோ இங்கே வரும், அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ லெஸ் தேன் 5 வரைக்கும் இந்த வேல்யூட ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த மாதிரி மல்டிபிள் கமெண்ட் போட்டுக்கோங்க. சரி, ஒர்க் ஆகலை.
ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? ஸோ லெஸ் தென் 5 அதனால 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து டூ ஒயிலோட ஓகே. டூ ஒயில் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதே இது இப்போ நம்ம டூ மட்டும் பார்ப்போம். டூ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போமா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் டூ போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒயில் மட்டும் பார்க்குறதுனால இந்த டூ அப்படியே எடுத்து விட்டுரும். தேவையில்லை. ஓகே. ஸோ ஒயில் வந்துடுச்சு. ஒயிலுக்குள்ள கண்டிஷன் அப்புறம் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்மளுக்கு இந்த ஒயில் சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஸோ ஒயில் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேஸ் போடணும். அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போடணும். இதுதான் இந்த ஒயிலோட சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிலில் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் கண்டிஷன்ஸ் நம்ம எப்போவுமே போடுவோம். ஸோ இங்கேயும் நான் ஐ லெஸ் தேன் 5 கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ லெஸ் தேன் 5 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் நம்ம ட்ரை பண்ணோம். பிரிண்டலில் ஐயோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நம்ம எதையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணலைன்னா ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0ன்னு பிரிண்ட் ஆகும். அதோட முடிஞ்சிடும். இப்போ நான் ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரையும் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 வரைக்கும் லெஸ் தென் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் செக் பண்ணும். மறுபடியும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் செக் பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த ஒயில் லூப் ஃபங்க்ஷன் ஆகும். இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்தீங்களா? ஸோ லெஸ் தென் 5 வரைக்கும் இந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபார் லூப் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப்புக்கு என்ன ஆகும்? ஃபாரோட சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபார் லூப்புக்கு இது தேவையில்லை. ஒயில் தேவையில்லை. ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். ஃபாரோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ். நம்ம ஒயில் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் ஃபார் லூப். ஸோ ஒயிலில் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் இருந்துச்சு. இங்கேயும் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபாரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐக்கு வந்துட்டு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எப்போவுமே இனிஷியலைசேஷன். சரிங்களா? அதாவது இப்போ இங்கே வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பண்ணக்கூடிய வேல்யூவை நம்ம இதில் பண்ணுறோம். அப்போது இந்த லைன் தேவையே இல்லை இதில். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டோம். பட் இந்த ஐ வந்து என்ன வேரியபிள், என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அதனால் இதில் இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செமிகோலன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டிஷன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐயோட வேல்யூ லெஸ் தென் 5ன்னு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் அடுத்தது இருக்கிறது வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட். இப்போ ஐயோட வேல்யூ என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் பண்ணி விட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஐயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா
இந்த ஐயோட வேல்யூ 0 இருக்குது ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த கண்டிஷன் செக் பண்ணுது 0 less than 5 அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 1 மாறும். ஸோ அடுத்தது செக் பண்ணோம். ஸோ 1 less than 5 செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுமோ அது வரைக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்ணி அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். இது செக் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களா, இந்த வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் ஈச் லூப் பார்ப்போம். ஸோ ஃபார் ஈச் லூப் இது நம்ம எப்போவுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறதால அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ட் ஐ கொடுக்குறேன், இங்கே ஜே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஜே கொடுத்துக்கிறேன், இங்கே இன்ட் அரே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அரேயில் வந்துட்டு நம்ம நிறைய லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் நேம்ஸ், வேரியபிள், கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 2 4. ஓகே, 4 வேரியபிள்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஜேன்ற வேரியபிளுக்கு 4 வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அரே. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஓகே இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே இஸ் ஈக்குவல் டு 1 2 3. அப்போது ஜேயில் வந்துட்டு அந்த 0th பொசிஷனில் 1, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 அந்த மாதிரி இருக்கும் அரேயில். ஓகேவா? இங்கே என்ன ஆகும், ஜேயோட வேல்யூவை 1 1 எடுத்து நான் இந்த ஐக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு அரே. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து 1 1 நம்ம எடுத்து இதில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 1 1 நம்ம எடுக்கிறோமே அதுதான் ஃபார் ஈச். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ சின்டெக்ஸ் எரர், நான் வந்துட்டு இதில் செமிகோலன் போட மறந்துட்டேன். மறுபடியும் ஸோ இதை செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா இதில் வந்து செமிகோலன் போட்டிருந்தேன் கோலனுக்கு பதிலாக, அதுதான் வந்து எரராக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் நான் செமிகோலன் போடாதது, இதில் வந்து கோலனுக்கு பதிலாக செமிகோலன் போட்டது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார் ஈச் லூப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ வைல் பார்த்தோம், அப்புறம் வைல் பார்த்தோம், அப்புறம் ஃபார் பார்த்தோம், ஃபார் ஈச் லூப் பார்த்தோம். ஸோ இதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.